உறுதிப்படுத்துவதற்கும் பயிற்சி கொடுப்பார்கள், பின்புதான் யுத்த களத்திற்கு கொண்டு போவார்கள். என்றால் அந்த பயிற்சியின் காலம் அந்த குதிரைக்கு மிகவும் கடினமாக இருக்கும். இப்படி அந்த குதிரையை பயிற்சிப்படுத்தி யுத்த களத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தி பின்பு யுத்தத்திற்கு ஆயத்தமாகி யுத்தத்திற்கு அந்த குதிரையை பயன்படுத்தும் போது ஜெயத்தை அந்த குதிரைக்கு கர்த்தர் தருகிறார் என்றுதான் இந்த வசனத்தில் இருக்கிறது. அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு விட்டார். தெரிந்து கொண்டு கிறிஸ்துவுக்குள் சாட்சியாக நிறுத்தி இந்த உலகத்தை மேற்கொண்டு பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், உலகத்தை ஜெயம் எடுக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு ஒரு பயிற்சி தருகிறார். எடுத்துடனே போய் உலகத்தை மேற்கொள்ள முடியுமான்னு கேட்டால் இல்லை. அதற்கு ஒரு சில பயிற்சி தேவை. என்ன பயிற்சி என்றால், கிறிஸ்துவுக்குள் நாம் பலனடைய வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பலனடைவது என்றால் என்ன என்று நாம் தியானித்து பார்ப்போம் என்றால், உலகத்தை மேற்கொள்ள வேண்டும். உலகம் மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, கண்களின் இச்சை, இது யாவும் உலகம் தருகிற போராட்டம். இந்த போராட்டத்தில், இந்த யுத்தத்தில் நாம் ஜெயம் பெற்று கிறிஸ்துவுக்குள்ளாக